நான் அவகிட்ட சொல்ல ரொம்ப முயற்சி பண்ணினேன். நான் அவகிட்ட சொல்ல நிறைய தடவை முயற்சி பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have tried many times to tell her. I have tried many times to tell her. I have tried. நான் முயற்சி பண்ணினேன். Many times நிறைய தடவை. To tell her அவகிட்ட சொல்ல நான் நிறைய தடவை முயற்சி பண்ணேன். I have tried many times to tell her. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், நான் இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இப்போ என்ன தான் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ? வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ? வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிறேன், நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் எதுவுமே சொல்ல மாட்டுற, நீ ஏன் எதுவுமே சொல்ல மாட்டுற, நீ ஏன் எதுவுமே பேச மாட்டுற அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why aren't you saying anything? Why aren't you saying anything? Why aren't you saying அப்படின்னா நீ ஏன் எதுவும் சொல்லலை. எனித்திங்னா எதுவும். Why aren't you saying அப்படின்னா நீ ஏன் சொல்லலை. எனித்திங் அப்படின்னா எதுவும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ வேறு ஏதாவது சொல்லணுமா, நீ வேறு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you have anything more to say? Do you have anything more to say? Do you have anything more? இன்னும் ஏதாவது இருக்கா? டு சே சொல்கிறதுக்கு இன்னும் ஏதாவது இருக்கா? Do you have anything more to say? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கேட்க மறந்துட்டேன், நான் கேட்க மறந்தே போயிட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I forgot to ask. I forgot நான் மறந்துட்டேன். டு ஆஸ்க் நான் கேட்குறதுக்கு மறந்துட்டேன். I forgot to ask. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் தான் திட்டு வாங்குவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? நான் தான் திட்டு வாங்குவேன். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will get scolded. நான் தான் திட்டு வாங்குவேன். I will get scolded. Scold அப்படின்னா திட்டுறது. ஸோ I will get scolded அப்படின்னு நான் தான் திட்டு வாங்குவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். What has happened to her? What has happened? என்ன நடந்துச்சு? டு ஹர் அவளுக்கு என்ன நடந்துச்சு, அவளுக்கு என்ன ஆச்சு? வாட் ஹாஸ் ஹேப்பன்ட் டு ஹர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்னை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has come to meet me. அவன் வந்திருக்கான். டு மீட் மீ என்ன பார்க்குறதுக்கு, என்ன சந்திக்க வந்திருக்கான். He has come to meet me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆறட்டும், ஆறட்டும். இப்போ ஏதாச்சும் டீயோ இல்லை ஏதாவது சூடாக ஏதாவது குக் பண்ணால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் விடு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? லெட் இட் கூல் ஆற விடு, ஆறட்டும். லெட் இட் கூல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை ஏன் பயமுறுத்துற. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why do you scare me? ஸ்கேர் அப்படின்னா பயமுறுத்துறது. Why do you scare me? என்னைய பயமுறுத்துற. ஓகேவா? ஸோ இதுவே என்ன பயமுறுத்தாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will bring him. நான் அழைச்சிட்டு வரேன், நான் கொண்டுட்டு வரேன். நான் அவனை அழைச்சிட்டு வரேன். இங்கே ஹிம்னு வந்ததுனால அழைச்சிட்டு வரேன்னு வரும். இதுவே I will bring that அப்படின்னா நான் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா I will bring that. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதை உன்கிட்ட சொன்னேனா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did I tell you that? நான் அதை உன்கிட்ட சொன்னேனா. Did I tell you நான் சொன்னேனா. that நான் அதை சொன்னேனா. Did I tell you that? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wanted to tell you something. நான் சொல்லணும்னு நினச்சேன். சம்திங் நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். I wanted to tell you something. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் தனியாக போகிற. இரு நானும் வரேன், நீ ஏன் தனியாக போகிற அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why are you going alone? நீ ஏன் போகிற அலோன் தனியாக. நீ ஏன் தனியாக போகிற. Why are you going alone? அவன் தனியாக போகிறானா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Is he going alone?
இஸ் ஹி கோயிங் அலோன், அவன் தனியாக போகிறானா. இஸ் ஹி கோயிங் அலோன், தனியாக போகிறானா. இதுவே அவன் தனியாக போகிறான், அவன் தனியாக போகிறான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் கோயிங் அலோன், ஹீ இஸ் கோயிங் அலோன், அவன் தனியாக போகிறான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க உன் அம்மாவா, அவங்க உன்னோட அம்மாவா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஸ் ஷி யோர் மாம், இஸ் ஷி யோர் மாம், அவங்க உன்னோட அம்மாவா. இஸ் ஷி யோர் மாம். இதுவே அவங்க உன்னோட, அவங்க அவளோட அம்மா, அவங்க அவளோட அம்மா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் ஹர் மாம், ஷீ இஸ் ஹர் மாம், அவங்க அவளோட அம்மா. ஷீ இஸ் ஹர் மாம். இதுவே அவங்க அவளோட அம்மா கிடையாது, அவங்க அவளோட அம்மா இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் நாட் ஹர் மாம், ஷீ இஸ் நாட் ஹர் மாம், அவங்க அவளோட அம்மா கிடையாது. ஷீ இஸ் நாட் ஹர் மாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க அவளோட அம்மா கிடையாதா, அவங்க அவளோட அம்மா இல்லையா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? isn't it she her mom, isn't it she her mom, isn't it she, அவங்க கிடையாதா, her mom அவளோட அம்மா, அவளோட அம்மா அவங்க கிடையாதா. isn't it she her mom. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இப்போதான் எல்லாமே புரியுது, எனக்கு இப்போதான் எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I get everything only now, I get everything only now, I get everything, எனக்கு எல்லாமே புரியுது. only now, இப்போதான், இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. I get everything only now. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ஒன்றை மட்டும்தான் நம்பினேன், நான் ஒன்றை மட்டும்தான் நம்பினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I trusted only you, I trusted only you, I trusted நான் நம்பினேன், only you ஒன்றை மட்டும்தான், உன்னை மட்டும்தான் நான் நம்பினேன். I trusted only you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இதை பண்ணுவேன்னு நான் கற்பனை கூட பண்ணலை, நீ இதை பண்ணுவேன்னு நான் கற்பனை கூட பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I never imagined you would do this, I never imagined you would do this, I never imagined நான் கற்பனை கூட பண்ணலை. you would do this நீ இதை பண்ணுவேன்னு, நீ இதை பண்ணுவேன்னு நான் கற்பனை கூட பண்ணலை. I never imagined you would do this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு தடவை நான் சொல்கிறத கேளு, ஒரு தடவை நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் ஹியர் மீ அவுட் ஒன்ஸ், ப்ளீஸ் ஹியர் மீ அவுட் ஒன்ஸ், ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹியர் மீ அவுட் நான் சொல்கிறத கேளு. ஒன்ஸ் ஒரு தடவை, ஒரு தடவை நான் சொல்கிறத கேளு. ப்ளீஸ் ஹியர் மீ அவுட் ஒன்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இதை நினச்சி சந்தோஷம் தான் படுவ, நீ இதை நினச்சி சந்தோஷப்படுவ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ வில் பி ஹாப்பி அபவுட் இட், யூ வில் பி ஹாப்பி அபவுட் இட், யூ வில் பி ஹாப்பி நீ சந்தோஷப்படுவ, அபவுட் இட் இதை நினச்சி நீ சந்தோஷப்படுவ. யூ வில் பி ஹாப்பி அபவுட் இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இங்கே யாரும் வேண்டாம், எனக்கு இங்கே யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன் ஹியர், ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன் ஹியர், ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன் எனக்கு யாரும் வேண்டாம். ஹியர் இங்கே, இங்கே எனக்கு யாரும் வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன் ஹியர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு அங்கே யார் இருக்கா, உனக்கு அங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூ டு யூ ஹாவ் தேர், ஹூ டு யூ ஹாவ் தேர், ஹூ டு யூ ஹாவ் உனக்கு யார் இருக்கா, தேர் அங்கே, அங்கே உனக்கு யார் இருக்கா, ஹூ டு யூ ஹாவ் தேர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் கிளம்பும்போது என்ன சொன்னேன், நான் கிளம்பும்போது என்ன சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் டிட் ஐ சே வென் ஐ லெஃப்ட், வாட் டிட் ஐ சே வென் ஐ லெஃப்ட், வாட் டிட் ஐ சே நான் என்ன சொன்னேன், வென் ஐ லெஃப்ட் நான் கிளம்பும்போது. இதுவே நான் கிளம்பும்போது உன்கிட்ட என்ன சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் டிட் ஐ டெல் யூ வென் ஐ லெஃப்ட், வாட் டிட் ஐ டெல் யூ வென் ஐ லெஃப்ட், வாட் டிட் ஐ டெல் யூ நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், வென் ஐ லெஃப்ட் நான் கிளம்புனப்ப. ஸோ லீவோட பாஸ்ட் டென்ஸ் லெஃப்ட். ஓகேவா. கிளம்பும்போது உன்கிட்ட என்ன சொன்னேன். இப்போது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் இன்னும் அதை நம்ப முடியல, என்னால் இன்னும் அதை நம்ப முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் ஸ்டில் பிலீவ் தட், ஐ காண்ட் ஸ்டில் பிலீவ் தட், ஐ காண்ட் பிலீவ் அப்படின்னா என்னால் நம்ப முடியலை. ஸ்டில் இன்னமும், தட் அதை என்னால் இன்னமும் அதை நம்ப முடியல. ஐ காண்ட் ஸ்டில் பிலீவ் தட். ஓகேவா. உன்னால் அதை நம்ப முடியுதா, உன்னால் அதை நம்ப முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா. எல்லோரும் தவறு செய்வார்கள், யார் தான் தப்பு பண்ணல, எல்லாரும் தான் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ், எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ், எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்னா எவ்ரி ஒன்னா எல்லாரும்,
மிஸ்டேக்ஸ்னா தப்பு ஓகேவா. எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக்னா எல்லாரும் தான் தப்பு பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சீக்கிரமாக திரும்ப வருகிறேன். நான் சீக்கிரமா திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I'll be back soon. I'll be back soon. I'll be back அப்படின்னா நான் திரும்ப வருவேன். soon அப்படின்னா சீக்கிரமா. I'll be back soon. நான் சீக்கிரமா திரும்ப வருவேன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எல்லாம் சரியாகிவிடும். இப்போ யாரோ ஏதோ கவலைப்பட்டு இருந்தாங்கன்னா கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. எவ்ரிதிங் வில் பி ஃபைன். எவ்ரிதிங் வில் பி ஃபைன். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே, வில் பி ஃபைன் அப்படின்னா எல்லாமே நல்லபடியா இருக்கும். ஸோ எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்வேன். நான் எல்லாத்தையுமே சமாளிச்சுப்பேன். ஒரு பிரச்சனைகளை நான் எல்லாத்தையுமே சமாளிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I will handle everything. I will handle everything. I will handle அப்படின்னா சமாளிக்கிறது. ஸோ I will handle அப்படின்னா நான் சமாளிப்பேன். everything அப்படின்னா எல்லாத்தையுமே. I will handle everything. நான் எல்லாத்தையுமே சமாளிச்சிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறீர்களா. இப்போ நீங்கள் உங்கள் சிஸ்டரோட இல்லை பிரதரோட 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, அம்மா இங்கே சண்டை போட்டுருந்தாங்க, சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. Are you guys fighting? Are you guys fighting? Are you guys fighting அப்படின்னா சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா ஓகேவா. ஃபைட் அப்படின்னா சண்டை போடுறது. ஸோ ஆர் யூ கைஸ் ஃபைட்டிங் அப்படின்னா நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது பார்ப்பதற்கு அப்படிதான் இருக்கிறது. இப்போ லாஸ்ட் சென்டென்ஸே பார்த்தோம் இல்லையா, சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இல்லையே அப்படின்னு சொன்னோம்னா, இல்லையே பார்க்கறதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பார்க்கறதுக்கு அப்படி தெரியுதே அப்படின்னு இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. இட் லுக்ஸ் லைக் தட். இட் லுக்ஸ் லைக் தட். இட் லுக்ஸ் லைக் தட் அப்படின்னா பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு ஓகேவா. ஸோ இட் லுக்ஸ் லைக் தட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இங்கு உட்காருகிறேன். யாரும் இங்க வந்து என் பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்ல நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I will sit here. I'll sit here. I'll sit here அப்படின்னா here அப்படின்னா இங்க. So I'll sit அப்படின்னா நான் உட்காந்துக்கிறேன். I'll sit here நான் இங்கே உட்காந்துக்கிறேன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது மாதிரி பேசுவது உனக்கு நல்லதல்ல. இப்படி எல்லாம் பேசாத, இப்படி பேசுறது உனக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. It's not good for you to talk like this. It's not good for you to talk like this. It's not good for you அப்படின்னா உனக்கு நல்லது கிடையாது, உனக்கு நல்லது இல்ல. என்னது to talk like this. இது மாதிரி பேசுறது உனக்கு நல்லது கிடையாது. It's not good for you to talk like this ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ உன் வேலையை பார், என் விஷயத்தில் தலையிடாதே. இப்போ யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா நீ உன் வேலையை பார், என் விஷயத்தில் தலையிடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. Mind your own business. Don't interfere in my affairs. Mind your own business. Don't interfere in my affairs. ஓகேவா. ஸோ மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னா நீ உன் வேலையை பாரு, உன் வேலை நம்ம அதை பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். டு நாட் இன்டர்ஃபியர். இன்டர்ஃபியர்னா தலையிடுறது. ஸோ டோன்ட் இன்டர்ஃபியர் அப்படின்னா தலையிடாத. எங்க இன் மை அஃபேர்ஸ், என்னோட விஷயத்துல. ஸோ மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை அஃபேர்ஸ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவளை பார்த்து பொறாமைப்படாதே. அவளை பார்த்து ஏன் பொறாமப்படுற, அவளை பார்த்து பொறாமப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. டோன்ட் பி ஜெலஸ் ஆஃப் ஹர். Don't be jealous of her. Don't be jealous அப்படின்னா பொறாமப்படாத. ஆஃப் ஹர் அப்படின்னா அவளை பார்த்து. ஸோ டோன்ட் பி ஜெலஸ் ஆஃப் ஹர், அவளை பார்த்து பொறாமப்படாத. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னிடம் ஏன் எல்லாவற்றிற்கும் பொறாமைப்படுகிறாய். என்னை பார்த்து ஏன் எல்லா விஷயத்துக்கும் இப்படி பொறாமப்படுற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. Why are you jealous of me for everything? Why are you jealous of me for everything? Why are you jealous of me அப்படின்னா ஏன் என்னை பார்த்து பொறாமப்படுற. for everything அப்படின்னா எல்லாத்துக்கும். Why are you jealous of me for everything? எல்லாத்துக்கும் ஏன் என்னை பார்த்து பொறாமப்படுற ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சொல்வதை நீ செய். நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. You do what I say. You do what I say. You do அப்படின்னா நீ பண்ணு. என்னது what I say, நான் என்ன சொல்றேனோ அதை நீ பண்ணு. You do what I say. நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய்யு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சொல்வதை விட்டு நீ ஏன் இதையெல்லாம் செய்தாய். நான் சொன்னதை செய்யாம நீ ஏன் இதெல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. Why did you do all this without doing what I told to do? Why did you do all this without doing what I told to do? Why did you do all this? நீ ஏன் இதெல்லாம் பண்ண. Without doing what I told to do. நான் என்ன செய்யணும்னு சொன்னனோ அதை விட்டுட்டு. Without doing what I told to do. நான் என்ன செய்யணும்னு சொன்னனோ அதை விட்டுட்டு நீ ஏன் இதெல்லாம் செஞ்ச. Why did you do all this? ஓகேவா. So why did you do all this without doing what I told to do? ஓகேவா. So next sentence என்ன பார்க்கலாம். நான் இது எல்லாமே நீ சொன்னபடி தான் செய்தேன். நான் இது எல்லாமே நீ எப்படி சொன்னியோ அதே மாதிரி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I did all these things as you said. I did all these things as you said. I did all these things அப்படின்னா நான் இதெல்லாம் நான் செஞ்சேன். எப்படி as you said, நீ சொன்ன மாதிரி. I did all these things as you said. So லாஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏன் மிகவும் கவலையாக இருக்கிறாய். ஏன் மிகவும் கவலையாக இருக்கிறாய். So இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க.
why are you so anxious? Why are you so anxious? ஸோ ஆங்ஷியஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ கவலைனா சேடு தானே வரும், ஏன் ஆங்ஷியஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது எப்படிப்பட்ட கவலை அப்படின்னா, ஒரு மாதிரி பயம் கலந்த கவலையா இருக்கும் இல்லையா. ஸோ பயம், ஐயோ என்னாக போதும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும் இல்லையா. ஸோ அதான் ஆங்ஷியஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம கேட்டோம்னா இந்த வேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ why are you so anxious? Why are you so anxious? ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான சென்டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம பார்த்துருக்க சென்டென்சஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம டெய்லி யூஸ் பண்ற மாதிரியான சென்டென்சஸ் தான் இல்லையா. ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் இந்த சென்டென்சஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ சூப்பரா பேசி கலக்குங்க. நவ் இட்ஸ் டைம் டு டெஸ்ட் யுவர் நாலேஜ். உங்களோட நாலேஜ் டெஸ்ட் பண்ணலாமா? உங்க நாலேஜ் டெஸ்ட் பண்றதுக்கான டுடே சென்டென்சஸ், நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன். நான் ரொம்ப பதட்டமா இருந்தேன். அந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப கவலையும் பயமும் கலந்து பதட்டமாக இருந்தேன். அந்த மீனிங்ல நான் சொல்றேன், நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன் அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தி சென்டென்ஸ் இஸ், நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன். நான் ரொம்ப பதட்டமா இருந்தேன். ஓகேவா. இதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இது யாரையும் எதுவும் பண்ணாது, இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. It causes no trouble to anyone. It causes no trouble to anyone. It causes no trouble அப்படின்னா இது எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணாது, இதனால எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா. to anyone அப்படின்னா யாருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்ன சொன்னாய்? நீ என்ன சொன்ன? இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. What did you say? What did you say? What did you say அப்படின்னா நீ என்ன சொன்ன, பாஸ்ட் டென்ஸ், அதனால did யூஸ் பண்ணிருக்கோம். இதுவே நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கணும்னா what do you say. ஓகேவா. ஸோ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கறதுக்காக what did you say. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இன்னும் முடிவெடுக்கவில்லை. நான் இன்னும் முடிவு எடுக்கல, இனிமே தானே இன்னும் முடிவு எடுக்கணும், நான் இன்னும் இந்த முடிவு எடுக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I haven't decided yet. I haven't decided yet. I haven't decided அப்படின்னா முடிவு எடுக்கல. டிசைட் அப்படின்னா முடிவு எடுக்கிறது. ஸோ I haven't decided அப்படின்னா நான் முடிவு எடுக்கல. yet அப்படின்னா இன்னும் நான் முடிவு எடுக்கல. I haven't decided yet. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னால் சமாளிக்க முடியாது. உன்னால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. You won't be able to manage. You won't be able to manage. You will not be able to manage. அதான் will not be தான் won't be அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. So you will not be able to manage அப்படின்னா மேனேஜ் அப்படின்னா சமாளிக்கிறது, பாத்துக்கிறது அந்த மாதிரி. ஓகேவா. இதை வேறு விதமா எப்படி சொல்லலாம்னா you won't be able to handle அப்படின்னு சொல்லலாம். You won't be able to manage அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். உன்னால சமாளிக்க முடியாது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, உன்னால அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது, ஹெல்ப் இல்லாம சமாளிக்க முடியாது, அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு you won't be able to manage or you won't be able to handle. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாம் தான் இங்கு முதலில் வந்தோம். ஏதோ ஒரு பிளேஸ்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் போயிடுறீங்க, யாருமே இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் போயிடுறீங்க. இப்போ நம்ம தான் இங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. We came here first. We came here first. We came here அப்படின்னா நம்ம இங்க வந்தோம். came அப்படின்னா வந்தோம், we அப்படின்னா நாம், came அப்படின்னா வந்தோம், here அப்படின்னா இங்க நம்ம இங்க வந்தோம், first அப்படின்னா முதல்ல, நம்ம தான் இங்க ஃபர்ஸ்ட் வந்தோம், நம்ம தான் இங்க முதல்ல வந்தோம். We came here first. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சிறிது நேரம் ஆகும். இப்போ இந்த வேலை முடிய எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்க போயிட்டு வாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. It may take some time. It may take some time. It may take some time. இது செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், இதெல்லாம் சரியாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு it may take some time. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் இங்குதான் வருகிறான், அவன் இங்கதான் வரான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. He is coming here. He is coming here. He is coming அப்படின்னா அவன் வந்துட்டு இருக்கான், அவன் வரான். Here அப்படின்னா இங்க. ஸோ he is coming here அப்படின்னா அவன் இங்க வரான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னை அங்கு பார்க்கவில்லை. நான் உன்னை அங்க பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. I didn't see you there. I didn't see you there. I didn't see you அப்படின்னா நான் உன்னை பார்க்கல. didn't அப்படின்னா past tense, முன்னாடி பார்க்கலன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதனால I didn't see you there அப்படின்னா அங்க. I didn't see you there. நான் உன்னை அங்க பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சென்னைக்கு போகிறேன். ஸோ இங்க நான் சென்னைக்கு போறேன், கன்ஃபார்மா நம்ம போறோம். ஓகேவா. நான் கன்ஃபார்மா சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா I'm going to Chennai. I'm going to Chennai. ஸோ நம்ம ஒரு விஷயம் முடிவாகி நம்ம கன்ஃபார்ம் ஆகி நம்ம போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லணும்னா I'm going to அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ I'm going to Chennai. இதுவே நம்ம சாதாரணமா சொல்றோம், அதெல்லாம் இன்னும் முடிவாகல, ஆனால் சொல்லணும் வந்து சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்லணும்னா I'll go to Chennai அப்படின்னு சொல்லணும். இதுவே நம்ம கண்டிப்பா நான் சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்லணும்னா I'm going to Chennai. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் எங்க இருக்கிறேன் என்று கண்டுபிடி. இப்போ நம்ம வீடியோ கால் பண்ணிட்டு நான் எங்க இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. Guess where I am. Guess where I am. Guess அப்படின்னா கண்டுபிடிங்க, கெஸ் பண்ணுங்க. ஓகேவா. where I am அப்படின்னா நான் எங்க இருக்குன்னு. Guess where I am, நான் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
நீ அங்கு சந்தோஷமாக இருக்கலாம். நீ அங்க போனீங்கன்னா ஹாப்பியா இருக்கலாம், நீ அங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. யூ கேன் ஸ்டே தேர் ஹாப்பிலி. யூ கேன் ஸ்டே தேர் ஹாப்பிலி. யூ கேன் ஸ்டே தேர் அப்படின்னா நீ அங்க இருக்கலாம். ஹாப்பிலி அப்படின்னா சந்தோஷமா. யூ கேன் ஸ்டே தேர் ஹாப்பிலி. நீ அங்க சந்தோஷமா இருக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு ஏதாவது வேண்டுமானால் என்னை கூப்பிடு. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. கால் மீ இஃப் யூ நீட் எனி ஹெல்ப். கால் மீ இஃப் யூ நீட் எனி ஹெல்ப். கால் மீ இஃப் யூ நீட் எனிதிங் அப்படின்னா உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு. கால் மீ இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் அப்படின்னா உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்ன கூப்பிடு. ஓகேவா? ஸோ கால் மீ இஃப் யூ நீட் எனிதிங் அப்படின்னா உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எப்படி இவ்வளவு வேகமாக சமைத்தாய்? இப்பதானே வந்தோம், எப்படி அதுக்குள்ள சமைச்ச அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. How did you cook so fast? How did you cook so fast? How did you cook அப்படின்னா நீ எப்படி சமைச்ச? So fast அப்படின்னா இவ்வளவு வேகமா, நீ எப்படி இவ்வளவு வேகமா சமைச்ச? How did you cook so fast? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவர்கள் கதை பேசி கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க சும்மா கதை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. They are chatting. They are chatting. Chat அப்படின்னா கதை பேசுறது. ஓகேவா? ஸோ சாட் வாட்ஸ்அப்லாம் வரும் இல்லையா? சாட். ஸோ சாட்னா நம்ம கதை பேசுறது அது மாதிரி. ஓகேவா? ஸோ தே ஆர் சாட்டிங் அப்படின்னா அவங்க கதை பேசிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு எதுவுமே புரியவில்லை. ஸோ அவன் பேசுறது உனக்கு ஏதாவது புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பேசினானே எனக்கு புரியல, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I didn't understand anything. I didn't understand anything. I didn't understand அப்படின்னு எனக்கு புரியல, முன்னாடி நடந்தது, முன்னாடி புரியல. So I didn't understand anything அப்படின்னா எதுவுமே. ஓகேவா? அவன் என்ன சொல்கிறான்? அவன் என்ன சொல்றான்? அவன் சொல்றதே எனக்கு புரியலையே, அவன் என்ன சொல்றான் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரம் வெளியில வா. சீக்கிரம் வெளியில வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். கம் அவுட் சூன். கம் அவுட் சூன். கம் அவுட் அப்படின்னா வெளியில வா. சூன் அப்படின்னா சீக்கிரம். கம் அவுட் சூன், சீக்கிரம் வெளியில வா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை சத்தமா படி. இதை சத்தமா படி. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ரீட் திஸ் லவுட்லி. ரீட் திஸ் லவுட்லி. ரீட் திஸ். ரீட் அப்படின்னா படி. திஸ் இதை படி. லவுட்லி சத்தமா. இதை சத்தமா படி. ரீட் திஸ் லவுட்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவரை மாதிரி நானும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அவரை மாதிரி நானும் ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I want to become a doctor like him. I want to become a doctor like him. I want to become a doctor. நான் ஒரு டாக்டராக ஆகணும்னு ஆசைப்படுறேன். லைக் ஹிம் அவரை மாதிரி, அவனை மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு தெரியலையா. உனக்கு தெரியலையா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டோன்ட் யூ நோ. டோன்ட் யூ நோ. உனக்கு தெரியலையா. இதுவே உனக்கு தெரியுதா. உனக்கு தெரியுதா ஆர் உனக்கு தெரியுமா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Do you know? Do you know? உனக்கு தெரியுதா. Do you know? அவனுக்கு இது தெரியும். அவனுக்கு இது தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். He knows this. He knows this. knows அப்படின்னா தெரியும். He அவனுக்கு. knows தெரியும். இது this அவனுக்கு இது தெரியும். He knows this. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு இது தெரியாதா. அவனுக்கு இது தெரியாதா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Doesn't he know this? Doesn't he know this? அவனுக்கு இது தெரியாதா. Doesn't he know this? இங்கே ஏன் நோ பக்கத்தில் எஸ் வரல அப்படின்னா, நோஸ் வரல அப்படின்னா ஆல்ரெடி இங்கே நம்ம டூவை டஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நோ மட்டும்தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ doesn't he know this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் இதை யார்கிட்டையும் சொல்ல முடியாது. என்னால் இதை யார்கிட்டையும் சொல்ல முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I can't say it to anyone. I can't say it to anyone. I can't say it. என்னால் இதை சொல்ல முடியாது. to anyone யார்கிட்டையும் என்னால் இதை சொல்ல முடியாது. I can't say it to anyone. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதை மறக்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். அதை மறக்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I am doing all this to forget that. I am doing all this to forget that. I am doing all this. நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், பண்ணுறேன். எதுக்கு. டு ஃபர்கெட் மறக்கிறதுக்கு. தட் அதை மறக்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் டூயிங் ஆல் திஸ் டு ஃபர்கெட் தட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. அவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ ஹாவ் நெவர் சீன் ஹிம் பிஃபோர். ஐ ஹாவ் நெவர் சீன் ஹிம் பிஃபோர். ஐ ஹாவ் நெவர் சீன் ஹிம். நான் அவனை பார்த்ததில்லை. பிஃபோர் முன்னாடி. நான் அவனை முன்னாடி பார்த்ததே இல்லை. ஐ ஹாவ் நெவர் சீன் ஹிம் பிஃபோர்.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் லைக் ஹிம் அட் ஆல். ஐ டோன்ட் லைக் ஹிம் அட் ஆல். ஐ டோன்ட் லைக் ஹிம். எனக்கு அவனை பிடிக்காது. எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் ஹிம் அட் ஆல். இதுவே உனக்கு அவனை பிடிக்காதா? உனக்கு அவனை பிடிக்கலையா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் யூ லைக் ஹிம். டோன்ட் யூ லைக் ஹிம். உனக்கு அவனை பிடிக்கலையா? டோன்ட் யூ லைக் ஹிம். இதுவே அவனுக்கு அவளை பிடிக்காது. அவனுக்கு அவளை பிடிக்காது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he doesn't like her. he doesn't like her. அவனுக்கு அவளை பிடிக்காது. he doesn't like her. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு எப்படி இது கிடைச்சது? உனக்கு எப்படி இது கிடைச்சது? உனக்கு இது எங்கேருந்து கிடைச்சது? உனக்கு இது எப்படி கிடைச்சது அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? how did you get this? how did you get this? உனக்கு இது எப்படி கிடைச்சது? how did you get this? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ நினைக்கிற மாதிரி இது கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி இது கிடையாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நாட் வாட் யூ திங்க். இட்ஸ் நாட் வாட் யூ திங்க். இட்ஸ் நாட் இது கிடையாது, இது இல்லை. வாட் யூ திங்க் நீ நினைக்கிற மாதிரி இது இல்லை. இட்ஸ் நாட் வாட் யூ திங்க். திங்க் அப்படின்னா நினைக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ வாட் யூ ஆர் திங்கிங். ஐ நோ வாட் யூ ஆர் திங்கிங். ஐ நோ எனக்கு தெரியும். வாட் யூ ஆர் திங்கிங் நீ என்ன நினச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். ஐ நோ வாட் யூ ஆர் திங்கிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை. நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் டு பீட் அரவுண்ட் த புஷ். ஐ டோன்ட் வாண்ட் டு பீட் அரவுண்ட் த புஷ். ஐ டோன்ட் வாண்ட் நான் விரும்பலை. டு பீட் அரவுண்ட் த புஷ் சுற்றி வளைச்சு பேச. நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு பீட் அரவுண்ட் த புஷ். ஸோ இதுவே அவன் சுற்றி வளைச்சு பேசுகிறான். அவன் சுற்றி வளைச்சு பேசிகிட்டு இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி இஸ் பீட்டிங் அரவுண்ட் த புஷ். ஹி இஸ் பீட்டிங் அரவுண்ட் த புஷ். அவன் சுற்றி வளைச்சு பேசிகிட்டு இருக்கான். இதுவே அவ சுற்றி வளைச்சு பேசுவா. அவ சுற்றி வளைச்சு பேசுவா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை பற்றி பேசுகிறதுக்கு நான் விரும்பலை. இதை பற்றி பேச நான் விரும்பலை. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் விஷ் டு டாக் அபவுட் இட். ஐ டோன்ட் விஷ் டு டாக் அபவுட் இட். ஐ டோன்ட் விஷ் நான் விரும்பலை. டு டாக் அபவுட் இட் இதை பற்றி பேசுகிறதுக்கு நான் விரும்பலை. ஸோ வி கேன் சே ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எவ்வளோ நாளாக உனக்கு அவளை தெரியும். எவ்வளோ நாளாக உனக்கு அவளை தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவு லாங் ஹாவ் யூ நோன் ஹர். ஹவு லாங் ஹாவ் யூ நோன் ஹர். ஹவு லாங் எவ்வளவு நாளா, எவ்வளவு காலமா. ஹாவ் யூ நோன் ஹர் அவளை உனக்கு தெரியும். எவ்வளோ நாளா அவளை உனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன்கிட்ட பேச சொன்னனா. நான் உன்னை அவன்கிட்ட போய் பேச சொன்னனா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டிட் ஐ ஆஸ்க் யூ டு டாக் டு ஹிம். டிட் ஐ ஆஸ்க் யூ டு டாக் டு ஹிம். டிட் ஐ ஆஸ்க் நான் சொன்னனா. யூ உன்கிட்ட நான் உன்கிட்ட சொன்னனா. டு டாக் டு ஹிம் அவன்கிட்ட பேச சொல்லி நான் உன்கிட்ட சொன்னனா. டிட் ஐ ஆஸ்க் யூ டு டாக் டு ஹிம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். நான் உன்னை அவன்கிட்ட போய் பேச சொன்னேன். நான் உன்னை அவன்கிட்ட பேச சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஆஸ்க்ட் யூ டு டாக் டு ஹிம். ஐ ஆஸ்க்ட் யூ டு டாக் டு ஹிம். நான் அவன்கிட்ட போய் பேச சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் அவன்கிட்ட போய் பேசின. நீ ஏன் அவன்கிட்ட போய் பேசின. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? why did you talk to him. why did you talk to him. why did you talk நீ ஏன் பேசின. to him அவன்கிட்ட நீ ஏன் பேசின. why did you talk to him. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் போய் அவனை மிரட்டினேன். நான் போய் அவனை மிரட்டினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I went and threatened him. I went and threatened him. I went நான் போனேன். and threatened him. threaten அப்படின்னா மிரட்டுறது. ஸோ threatened அப்படின்னா மிரட்டினேன். him அவனை நான் போய் அவனை மிரட்டினேன். I went and threatened him. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏன் அவ ரொம்ப கோவப்படுறா. ஏன் அவ ரொம்ப கோவப்படுறா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? why is she getting so angry. why is she getting so angry. angry அப்படின்னா கோபம். ஸோ getting angry அப்படின்னா கோபப்படுறது. ஸோ why is she getting so angry அவ ஏன் ரொம்ப கோபப்படுறா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன். நான் உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I told you to keep quiet. I told you to keep quiet. I told you நான் உன்கிட்ட சொன்னேன்.
என்னது டு கீப் குவைட், அமைதியாக இருக்க சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன். ஐ டோல்ட் யூ டு கீப் குவைட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது எதுவுமே அவளுக்கு புரியாது, இது எதையுமே அவள் புரிஞ்சிக்க மாட்டா. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? She doesn't understand any of it. She doesn't understand any of it. She doesn't understand. அவள் புரிஞ்சிக்க மாட்டா, அவளுக்கு புரியாது. Any of it, இது எதுவுமே, இதில் எதுவுமே அவளுக்கு புரியாது. She doesn't understand any of it. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நேற்று நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன், நேற்று நான் ரொம்ப சோர்வாக இருந்தேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I was very tired yesterday. I was very tired yesterday. I was very tired. நான் சோர்வாக இருந்தேன். was அதனால தான் இருந்தேன். yesterday நேற்று நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். I was very tired yesterday. ஸோ இதுவே நேற்று நீ ரொம்ப சோர்வாக இருந்தியா, நேற்று நீ ரொம்ப சோர்வாக இருந்தியா. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Were you very tired yesterday? Were you very tired yesterday? Were you very tired அப்படின்னா நீ சோர்வாக இருந்தியா yesterday நேற்று நீ ரொம்ப சோர்வாக இருந்தியா. Were you very tired yesterday? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க நேற்று ரொம்ப டயர்டாக இருந்தாங்க, அவங்க நேற்று ரொம்ப சோர்வாக இருந்தாங்க. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? நீ என்ன செய்திருக்கிறாய், நீ என்ன பண்ணி வச்சிருக்க, நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. வாட் ஹாவ் யூ டன், வாட் ஹாவ் யூ டன், வாட் ஹாவ் யூ டன் அப்படின்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, என்ன செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கு வாட் ஹாவ் யூ டன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவர்களிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன், நான் அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ ஹவ் டோல்ட் தெம் எவ்ரிதிங். ஐ ஹவ் டோல்ட் தெம் எவ்ரிதிங். ஐ ஹவ் டோல்ட் தெம்னா அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். தெம்னா அவர்களிடம். ஸோ ஐ ஹவ் டோல்ட் தெம் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாத்தையும். ஐ ஹவ் டோல்ட் தெம் எவ்ரிதிங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கதவை அடித்து சாத்தாதே. ஸோ நம்ம வந்து கதவை வேகமாக அப்படி அடித்து சாத்துவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் ஸ்லாம் த டோர். டோன்ட் ஸ்லாம் த டோர். ஸ்லாம் அப்படின்னா அடிச்சு சாத்துறதுக்கு ஸ்லாம். ஸோ டோன்ட் ஸ்லாம் த டோர் அப்படின்னா கதவை அடிச்சு சாத்தாத, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு இது தேவைதான், உனக்கு இது தேவைதான், உனக்கு நல்லா வேணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. யூ டிசர்வ் இட். யூ டிசர்வ் இட் அப்படின்னா உனக்கு இது தேவைதான் அப்படிங்கிறதுக்கு யூ டிசர்வ் இட், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் பார்ப்பதற்கு எப்படி இருப்பாள், அவள் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. What does she look like? What does she look like? So look like அப்படின்னா எப்படி இருப்பா அப்படிங்கிறதுக்கு look like. What does she அப்படின்னா அவள் எப்படி இருப்பா. What does she look like? அவள் எப்படி பார்க்கறதுக்கு அவள் எப்படி இருப்பா, ஓகேவா? எந்த மாதிரி இருப்பா பார்க்கறதுக்கு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் என் பணத்தை திருடி விட்டாள், அவள் என் பணத்தை திருடிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. She stole the money. She stole the money. So stole அப்படின்னா ஸ்டீலோட past tense stole. ஸ்டீல்னா திருடுறது, ஸ்டோல்னா past tense, ஓகேவா? So she stole அப்படின்னா அவ திருடிட்டா, என்னது? பணத்தை. So she stole the money, அவ பணத்தை திருடிட்டா, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு உன்னை யார் என்று தெரியவில்லை, அப்போ எனக்கு உன்னை யாருன்னு தெரியல, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I couldn't recognize you. I couldn't recognize you. Recognize அப்படின்னா அடையாளம் கண்டு கொள்றதுக்கு இல்லையா? ஸோ அதுக்கு ரெகக்னைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடையாளம் தெரியறதுக்கு ரெகக்னைஸ். ஸோ ஐ குடன்ட் ரெகக்னைஸ் யூ அப்படின்னா எனக்கு ஒன்று அடையாளம் தெரியல முன்னாடி. இதுவே இப்போ எனக்கு ஒன்று அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு, அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றதுக்கு ஐ காண்ட் ரெகக்னைஸ் யூ அப்படின்னு. இப்போ எனக்கு நீ யாரும் தெரியல அப்படின்னு ப்ரெசென்ட்ல சொல்றதுக்கு ஐ காண்ட் ரெகக்னைஸ் யூ அப்படின்னு சொல்லணும். இதுவே முன்னாடியே எனக்கு உன்னை யாரும் தெரியல அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐ குடன்ட் ரெகக்னைஸ் யூ, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் திருடி இல்லை ஆர் நான் திருடன் இல்லை. நான் ஒன்றும் திருடன் இல்லை, நான் ஒன்றும் திருடி இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I'm not a thief. I'm not a thief. thief அப்படின்னா திருடன், ஓகேவா? திருடன் திருடி ரெண்டுக்குமே thief. I'm not a thief அப்படின்னா திருடுறது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாளைக்கு வருவியா, நாளைக்கு நீ வருவியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Will you come tomorrow? Will you come tomorrow? நாளைக்கு நீ வருவியா? Will you come tomorrow? ஓகேவா? tomorrow அப்படின்னா நாளைக்கு. ஸோ will you come அப்படின்னா நீ வருவியா? Will you come tomorrow? நாளைக்கு நீ வருவியா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாளைக்கு நீ வருகிறாய் அல்லவா, நாளைக்கு நீ வரல அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. You are coming tomorrow, aren't you? You are coming tomorrow, aren't you? So you are coming tomorrow, aren't you அப்படின்னா நாளைக்கு நீ நாளைக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கு you are coming tomorrow அது ஒரு சென்டென்ஸ். aren't you அப்படின்னா அப்படிதானே அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ you are coming tomorrow, aren't you? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிறது, நம்ம ரெண்டு பேரும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. It's been a long time since we met.
இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் வி மெட். இட்ஸ் பீன் அ லாங் டைம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்போ நம்ம பார்த்து, சின்ஸ் வி மெட் நம்ம பார்த்ததுலேருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் வி மெட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு ஒன்று கூட பிடிக்கவில்லை. அவனுக்கு ஒன்று கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எங்க எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. He didn't even like one. He didn't even like one. அவனுக்கு ஒன்று கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டான். He didn't even like one. ஓகேவா? இதுவே அவளுக்கு ஒன்று கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லணும்னா she didn't even like one. இதுவே அவர்களுக்கு ஒன்று கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லணும்னா they didn't even like one. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாம் இதை பற்றி பேச வேண்டாம். ஏதோ ஒரு விஷயம் யாரோ பேசுறாங்கன்னா, இல்லை அதை பற்றி பேச வேணாம், எனக்கு அதை பற்றி பேச பிடிக்கல, அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எங்க எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. லெட்ஸ் நாட் டாக் அபவுட் திஸ். லெட்ஸ் நாட் டாக் அபவுட் திஸ். லெட்ஸ் நாட் டாக் அபவுட் திஸ். லெட்ஸ் நாட் டாக் அப்படின்னா பேச வேணாம், நம்ம பேச வேணாம். அபவுட் திஸ் அப்படின்னா இதை பற்றி. ஸோ இதை பற்றி நம்ம பேச வேணாம் அப்படிங்கிறதுக்கு லெட்ஸ் நாட் டாக் அபவுட் திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒருவர் இதை என்னிடம் கொடுத்தார். இதை என்கிட்ட ஒருத்தவங்க கொடுத்தாங்க, நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எங்க எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. someone gave me this. someone gave me this. someone அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க. ஓகேவா? gave me அப்படின்னா எனக்கு கொடுத்தாங்க. this அப்படின்னா இதை. someone gave me this. எனக்கு ஒருத்தவங்க இதை கொடுத்தாங்க. ஸோ இதுவே give அப்படின்றதோட past tense தான் gave. ஓகேவா? கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு give, அதோட past tense gave. ஸோ someone gave me this. எனக்கு ஒருத்தவங்க இதை கொடுத்தாங்க. ஓகேவா? அவள் உன்னிடம் கோபப்படுவாள். அவள் உன்கிட்ட கோபப்படுவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. she will get mad at you. she will get mad at you. ஸோ she will get mad அப்படின்னா அவள் கோவப்படுவா. at you அப்படின்னா உன்கிட்ட. she will get mad at you. அவள் உன்கிட்ட கோவப்படுவா. ஓகேவா? அவன் இதை எனக்கு கொடுத்தான். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த சென்டென்ஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஒருத்தவங்க எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு. அதுவே அவன் எனக்கு கொடுத்தான், அவன் இதை எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. இவை எல்லாம், ஆல் தீஸ். இவை எல்லாம், ஆல் தீஸ். அதை பற்றி, அபவுட் தட். அதை பற்றி, அபவுட் தட். நான் அப்படி சொல்லவில்லை. I didn't say like that. நான் அப்படி சொல்லவில்லை. I didn't say like that. விஷயத்திற்கு வா. Come to the point. விஷயத்திற்கு வா. Come to the point. உனக்கு தெரியாதா? Don't you know? உனக்கு தெரியாதா? Don't you know? வேறு ஏதாவது இருக்கிறதா? Anything else? வேறு ஏதாவது இருக்கிறதா? Anything else? நான் இதை நம்ப மாட்டேன். I don't believe it. நான் இதை நம்ப மாட்டேன். I don't believe it. எனக்கு ஞாபகம் இல்லை. I didn't remember. எனக்கு ஞாபகம் இல்லை. I didn't remember. எனக்கு புரியவில்லை. I didn't understand. எனக்கு புரியவில்லை. I didn't understand. அவளுக்கு என்ன வேண்டும்? What does she want? அவளுக்கு என்ன வேண்டும்? What does she want? வேறு எதுவும் இல்லை. Nothing else. வேறு எதுவும் இல்லை. Nothing else. இல்லை போதும். No enough. இல்லை போதும். No enough. அறிவு கெட்டத்தனமாக பேசாதே. Don't talk nonsense. அறிவு கெட்டத்தனமாக பேசாதே. Don't talk nonsense. சுறுசுறுப்பாக இரு. Be active. சுறுசுறுப்பாக இரு. Be active. அப்புறம் என்ன நடந்தது? So what happened? அப்புறம் என்ன நடந்தது? So what happened? இதை குறித்து வைத்துக்கொள். Make a note of it. இதை குறித்து வைத்துக்கொள். Make a note of it. நேரத்தை வீணாக்காதே. Don't waste time. நேரத்தை வீணாக்காதே. Don't waste time. என்னுடைய நேரத்தை வீணாக்காதே. Don't waste my time. என்னுடைய நேரத்தை வீணாக்காதே. Don't waste my time. மரியாதையாக பேசு. Speak politely. மரியாதையாக பேசு. Speak politely. வேறு வழி இல்லை. There is no other way. வேறு வழி இல்லை. There is no other way. முடிந்தால். If possible. முடிந்தால். If possible. முடிந்தால் மட்டும். If at all possible. முடிந்தால் மட்டும். If at all possible. நான் வருகிற வழியில் அவர்களை சந்திப்பேன். I will meet them on the way. வருகிற வழியில் அவர்களை சந்திப்பேன். I will meet them on the way. அது மாதிரி பேசாதே. Don't speak like that. அது மாதிரி பேசாதே. Don't speak like that. இது ஒரு விஷயம் அல்ல. It doesn't matter. இது ஒரு விஷயம் அல்ல. It doesn't matter. அவளை ஏமாற்றாதே. Don't cheat her. அவளை ஏமாற்றாதே. Don't cheat her. ஏன் கவலைப்படுகிறாய்? Why do you worry? ஏன் கவலைப்படுகிறாய்?
Why do you worry? ஒருபோதும் பொய் சொல்லாதே. Never tell lies. ஒருபோதும் பொய் சொல்லாதே. Never tell lies. முடிந்த அளவு சீக்கிரமாக வா. Come as soon as possible. முடிந்த அளவு சீக்கிரமாக வா. Come as soon as possible. அதே மாதிரி. In the same way. அதே மாதிரி. In the same way. என்னை கிண்டல் செய்யாதே. Don't mock at me. என்னை கிண்டல் செய்யாதே. Don't mock at me. அவர்கள் நனைந்து விட்டார்கள். They got wet. அவர்கள் நனைந்து விட்டார்கள். They got wet. நீ சொன்னால். If you say. நீ சொன்னால். If you say. நீ சொல்லுகிற வரைக்கும். Until you say. நீ சொல்லுகிற வரைக்கும். Until you say. நீ சொன்னால் ஒழிய. Unless you say. நீ சொன்னால் ஒழிய. Unless you say. உண்டா இல்லையா என்று சொல். Say yes or no. உண்டா இல்லையா என்று சொல். Say yes or no. ஏன் இல்லை? Why not? ஏன் இல்லை? Why not? இதற்கு அர்த்தம் என்ன? What does it mean? இதற்கு அர்த்தம் என்ன? What does it mean? சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. I have nothing to say. சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. I have nothing to say. நீ ஏன் கத்துகிறாய்? Why do you shout? நீ ஏன் கத்துகிறாய்? Why do you shout? இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொள். Have some more. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொள். Have some more. பொறுத்திருந்து பார்க்கலாம். Let's wait and see. பொறுத்திருந்து பார்க்கலாம். Let's wait and see. நீ ஒத்துக்கொள்கிறாயா? Do you agree? நீ ஒத்துக்கொள்கிறாயா? Do you agree? நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். I don't agree. நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். I don't agree. நாம் செல்வதற்கான நேரம் வந்தாச்சு. It's time to go. நாம் செல்வதற்கான நேரம் வந்தாச்சு. It's time to go. நேரம் ஆகிக்கொண்டு இருக்கிறது. It's getting late. நேரம் ஆகிக்கொண்டு இருக்கிறது. It's getting late. என்னை தொடாதே. Don't touch me. என்னை தொடாதே. Don't touch me. இது உன்னுடையதா? Is it yours? இது உன்னுடையதா? Is it yours? நான் நாளைக்கு வரமாட்டேன். I won't come tomorrow. நான் நாளைக்கு வரமாட்டேன். I won't come tomorrow. நான் நாளைக்கு வரமாட்டேன். I won't come tomorrow. இது என்ன? What is it? இது என்ன? What is it? அவர்கள் யார்? Who are they? அவர்கள் யார்? Who are they? அதை சொல்லு. அதை சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching guys. Happy learning.